ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலை தருகிற ஆண்டவர். இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவைக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்திலே பாருங்க, fearing people is a dangerous trap, but trusting the Lord means safety. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி வர வைக்குமா? இட்ஸ் a dangerous trap. இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சூழ்நிலைகளை பார்த்து அவர்களுடைய நேரத்தை பார்த்து மனுஷனுக்கு பயப்படுறாங்க. நீங்க அநேக பேர் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை, ஆனால் மனுஷனுக்கு பயப்படுறாங்க. எதுக்கு மனுஷனுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, இவன் ஏதாவது செஞ்சிடுவானோ, இவனிடத்துல இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, இவனுடைய கைகளிலே அதிகாரம் இருக்கிறது, இவனுடைய கைகளிலே பணபலம் இருக்கிறது, இவனுக்கு எல்லாருமே தெரியும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எல்லாரையும் தெரியும், அப்படி என்று சொல்லி ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ, இவனுக்கு விரோதமாய் நான் ஏதாவது பேசிவிட்டேன் என்றால், இவனுக்கு விரோதமாய் நான் ஏதாவது செய்து விட்டேன் என்றால், இவன் ஏதாவது எனக்கு செய்து விடுவான், அப்படி என்று சொல்லி மனுஷனுக்கு இன்னைக்கு அநேக பேர் பயப்படுறாங்க. ஆனால் பாருங்க, நான் மனுஷனுக்கு பயப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் தெரியுமா? அவனுக்கு தெரியும், ஓ, இவன் என்னை பார்த்தா பயப்படுறான் அப்படின்னு சொல்லி he will take advantage. அப்ப பாருங்க, அது ஒரு கண்ணி, அது ஒரு கண்ணியாய் மாறிவிடும். இட்ஸ் a dangerous trap. இப்ப அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு நாம் அவனுக்கு பயப்படுறோம் அப்படின்னா, அவனுடைய பலத்தை வைத்து நம்மை அவனுடைய கைக்குள்ளாய் அவன் அடக்கி போடுவான். பாருங்க, அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய பயம் கண்ணியை வர வைக்குமான். ஆனால் பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பட் ட்ரஸ்டிங் த லார்ட் மீன்ஸ் சேஃப்டி. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாருக்கு நீங்க பயப்படுறீங்க? மனுஷனுக்கு பயப்படுறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாம் கர்த்தரை நமக்கு முன்னே வைக்க வேண்டும். நாம் கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் பார்த்து நம்பணும். தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் 1000 செய்தாலும் மனுஷனால் கூடாதது என் தேவனாலே கூடும் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்படாதீங்க. ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு நீங்க மனுஷனை பார்த்து பயந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனுஷனுக்கு பயப்படாதே, அவனுக்கு நீ பயப்படாதே, நீ என்னை நம்பு, நீ எனக்கு பயப்படு, என் பின்னாடி வா, எனக்கு ஜெபம் செய், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷனுடைய பயத்தை எல்லாம் விட்டு விடுங்க. கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு கூட தேடுங்க. கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு கூட கூப்பிடுங்க. அவர் உங்களுக்காய் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, உம்மை நம்புகிறவர்களை ஒரு நாளும் நீர் கைவிடுவதில்லை. அப்படியா இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. இந்த காலை நேரத்தில் என்ன பிரச்சனைகளோடு கூட உடைய பிள்ளைகள் இருக்காங்களோ அதிலே ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்ய போவதுக்காக நன்றி. அற்புதங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.